எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கிலோமீட்டர் நடந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ வந்து ஸ்ரீலங்கா வந்து எப்படி சென்னை பக்கத்துக்கு வந்து சேர்ந்தே ஓனரே இப்போ ஐயப்பன் செஃப் சென்னை பக்கெட் பிரியாணி. ஹலோ தமிழ் பேசும் மக்களே, இன்றைக்கி வந்து சென்னை பக்கெட் பிரியாணியில் இருக்கிறோம். மொபைலா ஷார்ஜாவில் இருக்குது. இது வந்து ஷார்ஜாவில் மொபைலால் இருக்குது. ஸோ இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் எடுத்தது வந்து 60 திரத்துக்கான பிரியாணி. இது வந்து 3 பேருக்கான மட்டன் பிரியாணின்னு சொல்லி தந்தாங்க. பட் அதில் வந்து நிறையா இன்னும் ஒரு 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு மாதிரி அதில் பக்கெட் பிரியாணி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 பிரியாணிஸ் மாதிரி நாங்கள் வந்து திருப்பி பேக் பண்ணி அப்படியே கொண்டு போனோம். ஸோ இது 3 பேருக்கு ரொம்பவுமே போதுமானது. ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 60 திரமாக இருந்துச்சு. 2 பேருக்கு பிரியாணி எப்படி லைக் பண்ணி பிரியாணி இந்த பிரியாணி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கிலோமீட்டர் நடந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ரம்ஜான் வருது வேற விட்டுட்டு நான் இங்கே வந்து சாப்பிட நல்லா இருக்கு. இதில் இந்த பிரியாணியில் எந்த வெரைட்டி உங்களுக்கு நல்ல ரொம்ப எனக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ரைஸ்லாம் ரீசனபிளா? அது ஒன்றும் பறைய மட்டும் இல்லை. 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அவர் சாப்பிட்றாருங்க. டேஸ்ட் ஆகிக்கிற அந்த பிரியாணி சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னது பக்கெட் பிரியாணியா? இது மட்டன் பிரியாணி. பக்கெட் பிரியாணி வேறு. பக்கெட் பிரியாணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், குவான்டிட்டி கூடுதலாக இருக்கும். அது வேறு. அது சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. 2 பேர் சாப்பிடணும். இந்த பிரியாணி வந்து மட்டன் வந்து நல்லா வெந்தி. இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? இப்போ இங்கே வந்து 8 வருஷம். 8 வருஷம். நீங்கள் இவ்வளோ இது வரைக்கும் நிறைய பிரியாணிலாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் இது இல்லாமல் வேறு எந்த பிரியாணி? ரெயின்போன் ஹோட்டல் மொபைல் ரவுண்டா ரெயின்போன் கொச்சி காய் சொல்லுவாங்க. அது சூப்பராக நல்லா அங்கே மீன் பிரியாணி, மீன் ஃபிஷ் பிரியாணி. அது தாண்டி இப்போ இங்கே பக்கெட் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய இந்த ஏரியாவில் இது மொபைல் ஏரியா. இந்த ஏரியாவில் பக்கெட் பிரியாணி நல்லா ஃபேமஸ். நல்லா இங்கே 2 சென்னை இருக்குது. சென்னை பக்கெட் பிரியாணி, இன்னொரு சென்னை ஒன்று இருக்குது. அதோட இது நல்லா இருக்கும். பக்கெட் பிரியாணியோட பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 o'clock ஆகுது. நாங்கள் ரொம்ப பசிலிக்கிறோம். இன்றைக்கி பிறநாள் நாள். நாங்கள் துபாயிலேருந்து ஷார்ஜாக்கு வந்துக்கிறோம் இந்த சென்னை பக்கெட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ பிரியாணி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பக்கெட் பிரியாணி வந்துருச்சு. ஸோ இது என்ன இது? இது ஸ்வீட். இது ரைட்டா. பிரெட் அல்வடா. இது ரைட். இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம். தம்பி இவர் தான் இங்கே இப்போ மேன் ஆஃப் த வச்சு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் தீராரு. இதுதாங்க நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு அப்புறமா மிஞ்சி இருக்கிறது. இன்னொரு 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு மாதிரி பிரியாணி இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து பெக் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். இது ப்ரைஸ் வைஸ் அந்த பக்கெட்ஸ் சைஸ் இருக்குது. சிறியது வந்து 20 சம்திங்லேருந்து 125 150 வரங்காட்டியும் அந்த பக்கெட் சைஸ் இருக்குது. கார்ட் பேமெண்ட் எப்போ வந்துச்சு? 3 வருஷம் ஆகிக்குதா? நீ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி சென்னை பக்கத்துக்கு வந்து சேர்ந்தே செல்லு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ எப்படி நீ இப்போ இந்த முயலா ஏரியாவே நீ கலக்கிட்டிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்.
போய் நீ வந்து 2 வருஷம் ஆச்சுனீங்க கொஞ்சம் இதான் ஈக்கணுமல்ல. ஆ இப்போ எல்லாரும் யூனிஃபார்ம் அடிச்சுட்டு இருக்கானோ நீ ஏன் யூனிஃபார்ம் இல்லாமல் சொல்லுடா. ஓனரே நான் தானே மரியாதை யூனிஃபார்ம் வா. இப்போ நீ கெஷியரே நீ பார்த்துக்க இல்லாத டைம் அப்படியா? டெலிவரி பார்த்துக்க, கெஷியர் பார்த்துக்க, எல்லாம் ஆல்ரவுண்டு மாதிரியா? பாஸ் எவ்வளோ காலம் வேலை பார்க்குறீங்க? ஐயப்பன் செஃப். சென்னை பக்கெட் பிரியாணி. செஃப் வந்து எவ்வளோ நாள் இருக்கீங்க இப்போ இங்கே? 20 days. 20 days-ஆக வந்து இருக்கீங்க. Yes. முன்னாடி எங்கே இருக்கீங்க? முன்னாடி இந்தோனேஷியா. இந்தோனேஷியா? Yeah. ஸோ இங்கே எப்படி இருக்கு உங்கள் அனுபவம்? ஓகே ஓகே. நீங்கள் எந்த இடம் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் திருச்சி. திருச்சியா? Yes. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெஷ் மில்க் சாய் இருக்கீங்க? சாரி, ஃப்ரெஷ் மில்க் சாய்? யா ஃப்ரெஷ் மில்க் சாய். ஆமாம். யார் சாய் ஸ்பெஷலிஸ்ட்? சேட்டா வந்து நல்ல ஸ்டைலான அல்ல, நல்ல ஸ்டைலில் முடியெல்லாம் வளர்த்து கேப் அடிச்சு சூப்பரா അവൻ്റെ ആള് ചായ ആള് ചായ ഒരാള്